வாழ்க்கையில எல்லோரும் வெற்றியை விரும்புகிறாங்க. ஆனால் பலருக்கு அதை எப்படி அடைவது என்று தெரியவில்லை. இன்றைய கதையில் 2 விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கனவு கண்டாலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். எனவே கதையை இறுதி வரை பாருங்கள். இசை ஒரு சிறிய நகரத்தில் ஒரு ஞானமுள்ள முதியவர் வசித்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் ஆற்றங்கரையில் அமர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கூறினார். நீங்கள் விரும்புவதை பெறுவீர்கள். நீங்கள் விரும்புவதை பெறுவீர்கள். நடந்து செல்லும் மக்கள் அவரை பைத்தியம் என்று நினைத்தார்கள். யாரும் அவரை கேட்கவில்லை. ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் போலவே அந்த முதியவர் நீங்கள் விரும்புவதை பெறுவீர்கள் என்றார். அந்த நேரத்தில் டேவிட் என்ற இளைஞன் அந்த பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அந்த முதியவரின் வார்த்தைகளை கேட்டதும் டேவிட் நின்றார். பின்னர் அவர் முதியவரை அணுகி, ஐயா, நாம் விரும்புவதை பெற முடியும் என்று நீங்கள் உண்மையில் சொல்றீங்களா? ஆம் என்றால் நான் விரும்புவதை எனக்கு தர முடியுமா என்று கேட்டார். முதியவர் சிரித்துக்கொண்டே, ஆம் என் மகனே, நான் அதை உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் சொல், ஒரு நிபந்தனை உள்ளது. நீ என் வார்த்தைகளை நம்பி அவற்றை பின்பற்ற வேண்டும். திமுறத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். சிறிதும் தாமதிக்காமல் டேவிட், ஐயா, நான் ரொம்பவும் பணக்காரனாக விரும்புகிறேன். நான் ஒரு பெரிய வைரம் மற்றும் முத்து வியாபாரியாக விரும்புகிறேன் என்றார். தாவீதின் ஆர்வத்தை கேட்டு முதியவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவர், நிச்சயமாக என் மகனே, துல்போன் நிறைவேறும். நான் உனக்கு வைரங்களையும் முத்துக்களையும் தருவேன். அதன் மூலம் நீ இன்னும் பல வைரங்களையும் முத்துக்களையும் உருவாக்க முடியும் என்றார். பின்னர் முதியவர் தாவீதின் உள்ளங்கையில் கையை வைத்து, மகனே, நான் உனக்கு உலகினுடைய மிக மதிப்புமிக்க வைரத்தை கொடுக்கிறேன். அதன் பெயர் காலம். அதை இறுக்கமாக பிடித்துக்கொள். அதை ஒருபோதும் இழக்காதே. இப்போதிலிருந்து நீ விரும்பும் அளவுக்கு பல வைரங்களைச் செய்யலாம் என்றார். டேவிட் ஒரு கணம் யோசித்தார். பின்னர் அந்த முதியவர் தனது மற்றொரு கையை டேவிட்டின் மற்றொரு உள்ளங்கையில் வைச்சு, இவனே, உலகின் 2வது மதிப்புமிக்க முத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பொறுமை. நீங்கள் நிறைய முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்காதபோது இந்த முத்தை பயன்படுத்துங்கள். பொறுமை உள்ளவர் உலகில் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதியவரின் வார்த்தைகளை டேவிட் கவனமாக கேட்டார். போர் மற்றும் பொறுமை ஆகிய இந்த 2 விஷயங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எனவே அவர் அமைதியாக தனக்குத்தானே உறுதியளித்தார். அன்றிலிருந்து நேரத்தை வீணாக்க மாட்டேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பொறுமையை கடைப்பிடிப்பேன். அதன் பிறகு டேவிட் ஒரு பெரிய வைர வியாபாரியின் கீழ் வேலை செய்யத் தொடங்கினார். அவர் ஒரு கணத்தையும் வீணாக்கவில்லை. நேர்மையாக தனது வேலையை கற்றுக்கொண்டார். கடின உழைப்பு மற்றும் பொறுமை மூலம் ஒரு நாள் அவர் நாட்டின் சிறந்த வைர வியாபாரிகளில் ஒருவரானார். நம் சொந்த வாழ்க்கையை பார்த்தால் நமக்கும் பெரிய கனவுகள் இருப்பதைக் காண்போம். நல்ல மோசமான நேர மேலாண்மை மற்றும் பொறுமை சில்லாதால அந்த கனவுகள் நனவாகாது. வாழ்க்கையில் எந்த இலக்கையும் அடைய நேரம் மற்றும் பொறுமை 2 மிக முக்கியமான குணங்கள். எனவே நினைவில் கொள்ளுங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். கடினமான காலங்களில் பொறுமையை இழக்காதீர்கள். ஏனென்றால் நேரத்தை விட யாரும் வலிமையானவர்கள் அல்ல. எந்த புதையலும் பெரியது அல்ல. பொறுமையை விட நேரத்தின் மதிப்பை நாம் புரிந்து கொண்டு கரியம் பயன்படுத்தி பொறுமையாக இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் பெறலாம். எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், இந்த 2 விலை மதிப்பற்ற ரத்தினங்களான நேரம் மற்றும் பொறுமையை உங்களுக்குள்ள வைத்திருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் விரும்புவது கிடைக்கும். இந்த கதை அதிகமான மக்களை சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து பகிரவும். எங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். எங்களுடன் இருக்க மற்றொரு ஊக்கமளிக்கும் கதையுடன் நான் மீண்டும் வருவேன். அதுவரை பொறுமையாக இருங்கள். நன்றியுடன் இருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள்.